எல்லாரும் ராத்திரியும் பகலும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வராங்க. ஏன்னா மக்களுக்காக பேசணும், மக்கள் பிரச்சனையே சரியான முறையில் புள்ளி விவரத்தோடு பேசணும்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஏறக்குறைய 1 hour தான் மக்களை பற்றி பேசுகிறாங்க. மீதி அத்தனை ஹவர்ஸும் வெறும் சண்டை தான் போயிட்டுருக்குங்க. வெறும் சண்டை தான் போகுது. இதனால் மக்களுக்கோ நாட்டுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த மானிய கோரிக்கை தொடங்கினதில் இருந்து 1 hour தான் மக்களுக்காக பேசுகிறாங்க. மீதி அத்தனை மணி நேரம் வெறும் சண்டை தான் போகிறது. நான் இன்னைக்கு தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட டைரெக்டாகவே சொல்லிட்டேன், அது வரைக்கும் ஸ்மூத்தாக போகுதுப்பா சபை. ஒன்ஸ் நீ எந்திரிச்சாவே அதுலேருந்து சண்டைன்னு ஆரம்பிக்குது. கடைசி வரைக்கும் அது சண்டையாகவே போகுது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு தம்பி ஆதவ் அர்ஜுனுக்கு உரிமையோடு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் பூராமே லைவில் பார்க்குறாங்க. இந்த லைவ் கிடைக்கணும்னு தான் கேப்டன் போராடி லைவ் வாங்கினார் சட்டசபை நிகழ்ச்சிக்கு. ஆனால் இந்த லைவில் எல்லாரும் இந்த 2 நாள் நான் விருதாச்சலம் எல்லா ஊரில் மக்கள் பார்க்குறேன். இவ்வளோ நாள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லைவ் பார்க்க. இப்போ என்ன சட்டசபையா இல்லை சண்டை சபையா அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் இப்போ டிவி பார்க்கறது இல்லையா, எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட்டு, எல்லாருடைய டைம் வேஸ்ட்டு. இது மக்கள் வரி பணத்தில் நடக்குதுங்க இந்த சட்டசபை. ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது என்பதை அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க, தெரியும். அப்போது நம்ம பர்சனல் ஈகோக்கும் நம்ம பர்சனல் சண்டைக்கும் சட்டசபையை பயன்படுத்தக்கூடாது. இது மிக 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 தவறான ஒரு முன்னுதாரணம். பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க, வெளியே போய் பேசுங்க உங்கள் கருத்துக்களை. சட்டசபையில் மக்களுக்காக மட்டும்தான் பேசணும். என்ன மானிய கோரிக்கையோ அதை பற்றி பேசணும். அவங்க தொகுதிக்கு அந்த மானிய கோரிக்கையில் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பேசணும். ஆனால் இங்கே அது நடக்கவே மாட்டேங்குது. அதனால் பேரவைத் தலைவர்கிட்டையும் நான் நேரடியாக சொல்லிட்டேன், மொத்த சட்டசபை உறுப்பினர்களுக்காக தான் இன்றைக்கி நான் பேசியிருக்கேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, அத்தனை பேரும் அவங்க தொகுதியை பற்றி பேச வாய்ப்பு கொடுங்கள் பேரவைத் தலைவரை அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், நான் பொதுவாக தான் பேசுவேங்க. கேப்டன் மாதிரி தான் சட்டசபையில் மக்களுக்காக பேசுங்க, மக்கள் உரிமைக்காக பேசுங்க, அவங்க தொகுதிக்காக பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். நாளையிலிருந்து நிச்சயம் அது நடக்கும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பேசியிருக்கணும். என்னுடைய விருதாச்சலம் தொகுதியில் இன்றைக்கு இந்த துறை சார்பாக நான் அவையில் பதிய வைக்கணும்னு நினச்சதை ப்ரெஸ் பீப்புள் உங்கள் முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட சொன்னால் இன்றைக்கி 4 தூண்களில் ஒரு தூண் நீங்கள். நிச்சயம் இது மக்களிடையும் சேரும், அரசாங்கத்தினிடையும் சேரும், முதலமைச்சர்ட்டையும் போய் சேரும். வேப்பூரில் புதிதாக கல்லூரி கட்டப்பட்டுள்ளது. அங்கே மாணவர்கள் தங்கி படிக்க விடுதிகளை அமைத்து தர வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நம்ம யார் பற்றி பேசுகிறோம், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் பற்றி பேசும்போது அவங்களுக்கான குரலாக நம்ம சட்டசபையில் எதிரொலிக்கணும். இன்றைக்கி கவர்மெண்டோடைய ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த அளவு ஒரு தரம் இல்லாமல், எந்த அளவு உணவு சரி, பில்டிங்ஸும் சரி தரம் இல்லாமல் இருக்குது. அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாமே, அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், இந்த அரசு கவனத்திலே கொண்டு நிச்சயமாக அவற்றை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டு வரணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே போல் இங்கே பலன் பெறும் வகையில் இங்கே நல வாரியம் அமைத்து கொடுத்து பொருளாதார ரீதியாக இந்த சிறுபான்மையினரை உயர்த்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. எனவே ஒரு நல வாரியம் விருதாச்சலத்தில் அமைத்து தரணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்தி மக்கள் தொகை கணக்கு எடுத்த பிறகு அந்த இடஒதுக்கீட்டை முறையாக செயல்படுத்தி எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பை தர வேண்டும் என்பதையும் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். சமூக நீதி சார்பாக மேல்நிலை பள்ளிகளில் இருக்கின்ற விடுதிகள், அரசு கல்லூரிகள், அங்கே இருக்கின்ற விடுதிகள் தரம் உயர்த்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம போய் பார்க்குறோம், எப்படி இருக்குது? இதே ஒரு தனியார் ஸ்கூல் எப்படி இருக்குது? ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்குது? தனியார் காலேஜ் எப்படி இருக்குது? ஏன் ஒரு அரசாங்கம் நினச்சா தனியார் கல்லூரிக்கு இணையாக காலேஜ் கீழே நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு வர முடியாதா? ஒரு தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக ஸ்கூல் கொண்டு வர முடியாதா? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? அதை விட்டுட்டு இன்னோவேட்டிவாக, ஆரோக்கியமாக, பாசிட்டிவாக, ஓகே இவ்வளோ வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் அவங்கவுங்க கடமையை நல்லா தான் பண்ணியிருக்காங்க.
செய்யாமல் ஒன்று இந்த நாடு இவ்வளோ தூரம் வளரல. அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு புதுசு வாய்ப்பு கிடைச்சிருக்கா, மாற்றம் சொல்லியிருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை மக்களுக்காக இன்னும் சிறந்த முறையில் எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்கன்றத பேசுங்க. அதை விட்டுட்டு சண்டை போடுறது, நீங்கள் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னா இதனால் யாருக்கு என்ன பலன்? அதனால் நான் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்டையும் தம்பி ஆதவ் அர்ஜுன்கிட்டையும் அனைத்து அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் ஈக்குவலாக தனியாருடைய ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி டெவலப் பண்ணுங்க. அதில் காமிங்க உங்கள் திறமையை, அதில் காமிங்க இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை. அதை விட்டுட்டு சட்டசபையில் டெய்லி சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனம் யாருக்குமே கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே அலுவலகங்களில் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. அந்த காலி பணியிடங்களை நிரப்பி வேலை வாய்ப்பை கொடுங்க. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் நிச்சயம் அதை செய்யணும். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸுன்னு இருக்குது, அங்கே சமையல் செய்கிறவங்க கிடையாது, இன்றைக்கி செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிடையாது, அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டீன் கிடையாது, யாருமே இல்லை. அப்போது ஒரு சமூக நீதி பற்றி நம்ம பேசும்போது அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் கொடுத்தா தான் அந்த மாணவர்கள் நல்லா படித்து இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். அதனால் கவர்மெண்ட் ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே உணவு தரம் நம்ம பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், காலேஜில், ஹாஸ்டலில் அந்த தரமான உணவை அந்த மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா ஹாஸ்டல்ஸும் அங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கேடுலேருந்து, மது போதையிலேருந்து, கஞ்சாலேருந்து அங்கேருந்து தான் தொடங்குது. நிச்சயம் கவர்மெண்ட் இரும்பு கரம் கொண்டு அடக்கி எல்லா ஹாஸ்டல்ஸ்லேயும் ஒரு நல்லபடியாக ஒரு தனியாருக்கு இணையாக அந்த ஹாஸ்டல்ஸை டெவலப் பண்ணி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்கணும், அதற்கான பல்வேறு இடங்களை நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக 50% இன்னைக்கு தலித் மக்கள் அதிகமாக இருக்கின்ற தொகுதி என்னுடைய விருதாச்சலம் தொகுதி. பிற்படுத்தப்பட்டோர், அதே போல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருக்கின்ற ஒரு தொகுதி. நிச்சயமாக அங்கே மாணவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கணும். அதனால் கவர்மெண்ட் கிட்ட நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். அதிகமாக தலித் மக்கள் இருக்கிறதுனால விருதாச்சலம் தொகுதியில் நிச்சயம் சட்ட கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்ற என் கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொன்னாலும் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட நான் என்வலப் கவரில் ஃபைல் பண்ணி நான் கொடுத்துட்றேங்க. இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரர்களை பற்றி பேசியிருக்காங்க. இஸ்லாம் நேற்று மிலாடு நபிகள் நாயகம் பிறந்த நாள். அதனால் எல்லாரும் அவருக்கு நேற்று நம்ம வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம், மிலாடு நபி வாழ்த்துக்கள். அதனால் இஸ்லாமிய சமூகம் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு அவங்க. அதனால் நிச்சயம் அவங்களுக்கான அனைத்து சமூகத்தில் எல்லா அந்தஸ்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு எல்லா உரிமையும் தரணும். அதனால் இன்றைக்கி 3 அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இதில் சமூக நீதியை பற்றி சகோதரர் வன்னியரசு பேசினார். அதில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ நான் என் நன்றிகளை சொல்கிறேன். விருதாச்சலத்திற்கு எனக்காக அவர் பிரச்சாரம் பண்ணார், அதை நான் மறக்க மாட்டேன் எப்போவுமே. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என் நன்றிகளை சொல்கிறேன்.